என்னது அன்லிமிட்டெட் பிரியாணியா? அன்லிமிட்டெட் எத்தனை நாளைக்கு அன்லிமிட்டெட்? 8ஆம் தேதியில இருந்து 12ஆம் தேதி இவ்வளவும் ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டீங்கன்னா இன்னும் ஒரு பிரியாணி உங்களுக்கு கேட்டா தருவாங்க. கடைக்கு வேற வீட்டு சாப்பிடணும் இல்லையா ஃப்ரெண்ட்? A+ பிரியாணி. இதை கொண்டாங்கடா டேய். கேக்கவேடா. சரி அண்ணா இந்த முட்டியா தான். முட்டை கொடுத்தாங்கனா நான் பில் போடுறேன். 4 பிரியாணி. பிரியாணி உண்மையா நல்லா தான் இருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஹாய் செல்ல குட்டீஸ், நான் தான் உங்களுக்கு வா. இன்றைக்கு நாங்கள் எங்கே வந்துனாங்கண்டா, இன்றைக்கு நாங்கள் ஒரு பிரியாணி கடைக்கு தான் வந்துனாங்க. இந்த பிரியாணி கடையின் பேர் என்னென்னா A+ பிரியாணி. இந்த A+ன்னு பிரியாணி வந்து நான் ஏற்கனவே போட்டிருப்பேன். இன்றைக்கு என்னத்துக்காக வந்துனாங்கண்டா, இன்றைக்கு இவங்க ஸ்பெஷல் ஆஃபர் ஒன்று விட்டுருக்குறாங்க. அந்த ஆஃபர் என்ன மாதிரி, இப்போ பிரியாணி எப்படி இருக்குன்னு தான் வீடியோவோட பார்க்க போகிறோம். அதுக்கு முதல் இந்த கடை எங்கே இருக்குன்னா, யாழ்ப்பாணத்தில் ஹாஸ்பிட்டல் ரோட் இருக்குது தானே, ஹாஸ்பிட்டல் ரோட்டால் அப்படியே அந்த சிக்னல் சந்தி தாண்டி வந்தீங்கன்னா ஒரு 200 மீட்டர் 300 மீட்டர் தூரத்தில் இந்த A+ பிரியாணி இருக்குது. சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாங்கள் ஆர்டர் பண்ணின ஃபுட் வந்துட்டு என்னென்ன இன்றைக்கி ஆர்டர் பண்ணினாங்கன்னா, சிக்கன் பிரியாணியும் மற்றது சிக்கன் 65 தான் இன்றைக்கி நாங்கள் ஆர்டர் பண்ணினாங்க. இது எங்கே ஆர்டர் பண்ணினாங்கன்னா A+ன்னு ஒரு வருஷ அனிவர்சரியை முன்னிட்டு இவங்க வந்து மாபெரும் ஆஃபர் அப்படி என்றே சொல்லலாம். அப்படி என்ன ஆஃபர்ண்டா, நீங்கள் இந்த பிரியாணியை சாப்பிட்டு முடிச்சிட்டிங்கன்னா, அதாவது ஒரு ஆள் வந்து வடிவாக ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் கேட்க உங்களுக்கு பிரியாணி தந்து கொண்டு இருப்பினம். அன்லிமிட்டெட் பிரியாணி. இந்த ஆஃபர்ஸ் வந்து எத்தனாம் தேதியிலேருந்து எத்தனாம் தேதி நான் கடைசியில் சொல்கிறேன். இந்த ஆஃபர்ஸுக்கான ரேட் வந்து என்னென்னு நான் கடைசியில் சொல்கிறேன். சரி, இப்போ நான் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்றது தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். இன்றைக்கி நானும் மச்சானம் தான் வந்தனாங்க, படம் பார்த்துட்டு தான் வந்தேன். சரி, இப்போ நான் பிரியாணியை சாப்பிட போகிறேன். நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன்னா எனக்கு இன்னும் ஒரு பிரியாணியும் கிடைக்கும். முட்டை எடுத்து வைப்போம் என்னோட வந்த மச்சானுக்கு. ஏற்கனவே அவன் பாருங்க ஒரு சிக்கன் பீஸை சாப்பிட்டுட்டான். ஒரு கடைசி ஆளாக கிடக்கு. பிரியாணி துண்டு உள்ளுக்க வச்சுக்கிறாங்கப்பா. இன்றைக்கி என்னடா ஒன்று தான் ஆர்டர் பண்ணிதாங்கன்னா, இன்றைக்கி மச்சான் வந்து சாப்பிட மாட்டான். வேணுண்டா அவ்வளோ பசி இல்லையா, அதனால் நான் மட்டும்தான் சாப்பிட போவேன். இந்தா பெரிய பீஸ் ஒன்று உள்ளுக்க வச்சுக்கிறாங்க. என்ன சாஃப்டாக இருக்குது பாருங்க. இந்தா பிக்கிறத காட்டுங்க வடிவம். இந்தா என்ன சாஃப்ட். அதோட ரைஸையும் வச்சுட்டு வாங்கின வெங்காய சம்பளையும் போட்டுட்டு மற்ற கத்திரிக்காய் பிரட்டு கத்திரிக்காய் பிரட்டலையும் எடுத்துட்டான். எல்லாத்தையும் குழச்சி போட்டு அப்படியா காட்டு குழச்சி போட்டு இப்படி ஒரு பிடிச்சா உண்மையா நல்லா தான் இருக்கு. வீடியோவை தொடர்ந்து பார்த்து கொண்டுருங்க. புதுசாக யாராவது சேனலுக்கு வந்திருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களை ஃபுல் சப்போர்ட்டை தாங்க. தெரியும் தானே, கொஞ்சம் சொல்கிறதுக்கு கஷ்டம் தானே, இங்கிலீஷ் அறிவு வந்து கொஞ்சம் குறைவு தான். என்னவோ மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டிக்டாக்கில் வீடியோ பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணி உங்களை ஃபுல் சப்போர்ட்டை தாங்க. இந்த வீடியோவை முடிஞ்ச அளவு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த 65 வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். பிரியாணியை பற்றி நான் அவ்வளோத்துக்கு சொல்ல தேவையில்லை. ஏனெண்டா எப்போ வந்தாலும் வாங்கின பிரியாணியின் தரம் வந்து குறைய போகிறது இல்லை.
இவங்கள் வந்து இது 2வது பிரான்ச். முதலாவது பிரான்ச் அதாவது அந்த கேம்பஸ் ரோட்டில் இருக்கு, கேம்பஸ் ரோடோ ராமநாதன் ரோட், அந்த ரோட்டில் இருக்கிற A+ பிரியாணியில் வந்து 1 வருஷ அனிவர்சரியை முன்னிட்டு 8ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரைக்கும் இங்கே வந்து சாப்பிட்றாங்களுக்கு இவ்வளவும் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிட்டிங்கன்னா இன்னும் ஒரு பிரியாணி உங்களுக்கு கேட்டால் தருவாங்க. அதாவது அன்லிமிட்டெட் பிரியாணி கொடுப்பாங்க. இந்த கடை வந்து எத்தனை மணிக்கு ஓப்பனுண்டா காலமாக 11லேருந்து மத்தியானம், அதாவது மத்தியானம் இருக்குது பின்னேலாம் 4 மணி வரைக்கும் கடை ஓப்பன் தான். பிரியாணி முடிஞ்சதுன்னா ஒன்றும் செய்யலாது, மற்றும்படியில் பிரியாணி இருக்க அவங்க தந்து கொண்டே இருப்பாங்க. அதாவது இப்போ 3 மணிக்கு ஃபுல்லாக பிரியாணி முடிஞ்சதுன்னா ஒன்றும் செய்யலாது, இல்லைன்னா 4 மணி வரைக்கும் நீங்கள் வரலாம், வடிவாக வந்து சாப்பிடலாம், கேட்டு 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 சாப்பிட்டு கொண்டே இருக்கலாம். இந்த வீடியோ யாருக்கு முக்கியம்னா, அதாவது பிரியாணியோ இல்லை சாப்பாடோ கூட சாப்பிடுவாங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அவங்க வந்து இந்த ஆஃபர்ஸை மிஸ் பண்ணாமல் வந்து சாப்பிடட்டும். இந்த பிரியாணின்ற ப்ரைஸ் என்னென்னா 900 ரூபா மட்டும்தான். அப்போ வீட்டை இருந்து ஆர்டர் பண்ணுறாங்களுக்கு என்ன பிரியோசனம்ண்டா, அதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்களுக்கு என்ன பிரியோசனம்ண்டா 700 ரூபாய்க்கு வாங்கின பிரியாணி வந்து வளமையாக 1000 ரூபா. அந்த 5 நாள் மட்டும் 30% ஆஃபரில் 700 ரூபாய்க்கு பிரியாணி கொடுக்குறாங்க. குயிக் ஃபுட்ன்ற ஒரு ஆப் இருக்குது தானே, அந்த குயிக் ஃபுட்ன்ற ஒரு ஆப் மூலம் நீங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தீங்கன்னா 40% ஆஃபர். 40% ஆஃபர்னா 600 ரூபாய்க்கு நீங்கள் பிரியாணியை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த ஆஃபர்ஸை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப நேரம் நான் கதைக்கிறேன், ஏன்னா இது வந்து முக்கியமான வீடியோ, எல்லாருக்கும் போய் சேரட்டும். முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள். டிக்டாக்ல பார்க்குறீங்கன்னா ரீபோஸ்ட் பண்ணுங்கள். பிரியாணி வந்து சூப்பர். நான் அன்றைக்கு வந்து சாப்பிட்டு பார்த்துருக்குறேன். அன்றைக்கு நாங்கள் 65க்கு பதிலாக இவங்கண்ட சிக்கன் சுக்கா எடுத்துறாங்க. சிக்கன் சுக்கா வந்து வேறு 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 லெவல்ன்றே சொல்லலாம். நீங்களும் வாங்க, நானும் பாருங்க. 8ஆம் தேதி நானும் பாருங்க, நீங்களும் வாங்க, சந்திப்போம். நான் அப்படியும் ஒரு 3 பிரியாணி தின்னுவேன், அதாவது வடிவாக சாப்பிட போகிறேன். 8ஆம் தேதி வடிவாக சாப்பிட போகிறேன். நீங்களும் வாங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. சரி, இன்னும் ஒரு வீடியோவில், இன்னும் ஒரு பிரியோசமான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் தான் உங்கள் துவா. ஓகே, பாய்.